இந்த பெரியாரியல் பட்டறை வகுப்பு கடந்த 46 ஆண்டு காலமாக நம்முடைய திராவிடர் கழகத்தாலே இந்த பகுதியிலே நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் இந்த ஆண்டு நீங்கள் எல்லாம் இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி வகுப்புகளில் தான் நீங்கள் ஒரு பொதுவான நம்மை பாதிக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகுப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த 4 நாள் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக நீதி வரலாறு. அதில் ஒரு காலம், அதுதான் தந்தை பெரியார் காலம் வரை. தந்தை பெரியார் காலம்னு அவர் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இருக்கக்கூடியது கூட பெரியார் காலம்தான். சமூக நீதி என்னைக்கெல்லாம் பேசப்படுதோ அது வரைக்கும் பெரியார் காலம்தான். ஆனால் அவர் சொல்ல வந்தது பெரியார் மறைவு வரைக்கும் மனசில் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது 1973 வரைக்கும் கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக நீதின்னு பேசணுன்னால பெரியார் காலம்தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. இந்த அரசு விடுதிகள்லாம் பெயர் மாற்றம் பண்ணார். நினைவு இருக்கா? அது பார்த்து என்ன பேர் வச்சாருன்னு சொல்ல முடியுமா? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? அது விடுதி, ஏதோ ஒரு தலைவர் பேரில் வைக்கலாம், அல்லது அரசு விடுதின்னே இருக்கலாம். ஏன் சமூக நீதி விடுதி அப்படின்னு 2025 தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் பேர் வைக்கிறாருன்னா, அப்போ அந்த சமூக நீதிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சொல் மட்டும் இல்லை, அதில் ஒன்றுக்கான செய்தி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டு காலத்துடைய சுயமரியாதை இயக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 100 ஆண்டு காலமும் சமூக நீதி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். எது வரைக்கும் பேசுவோம்? எல்லாருக்கும் சமூக நீதி கிடைச்சிருச்சுங்கிறத எல்லாரும் நம்புகின்ற வரைக்கும் பேசித்தான் ஆகணும். அப்போ அந்த சமூக நீதிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பேசும்போது இதுக்குண்டான வித்தியாசத்தை மட்டும் முதல்ல நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுவாக நம்மளுடைய தோழர்கள்ட்ட அல்லது உங்களுடைய வகுப்பு தோழர்கள்ட்ட பேசும்போது அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது இந்த சமூக நீதிங்கிற வார்த்தை பேசும்போது எல்லாரும் இப்போ சமமாக தானே இருக்கோம் அப்படின்னு பேசுவாங்க. அது உண்மை தானே? எல்லாரும் சமமாக தானே இருக்கோங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அது உண்மையா? சட்டப்படி இந்த நாட்டில் அப்படி தான் இருக்கா? நடைமுறையில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சமூக நீதின்னு நாம் சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் சமூக நீதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு ஒரு சின்ன ஒரு படம், உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி ஒரு படம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இது தொடர்பாக உங்கள் செல்பேசியை பயன்படுத்துகிறீங்களோ அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படம் தெரிஞ்சிருக்கும். இது என்ன சொல்லுது? இந்த படம் சமத்துவம். ஏன் சமத்துவம்னு சொல்லுதுன்னா எல்லாரும் ஈக்குவல். எப்படின்னா எல்லாருக்கும் சமமாக ஒரு ஸ்டூல் போட்டிருக்கு. அந்த 3 பையங்களும் நிற்கிறாங்க. அந்த 3 பையங்களும் சமமாக தானே கொடுத்துருக்கோம். அப்போ சமத்துவம் தானே. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒருத்தவர் அந்த மைதானத்தினுடைய அந்த விளையாட்டு போட்டியை முழுமையாக பார்க்குறாரு, இன்னொருத்தவர் லேசாக எட்டி பார்க்க முடியுது, இன்னொருத்தவர் எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் 3 பேரையும் சமமாக தான் நிற்க வச்சுருக்கோம். அப்போ இதை தான் சமத்துவம்னு நம்மள்கிட்ட பேசுகிறவங்க சொல்லும்போது இதுதான் நடைமுறையில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சொல்கிறது என்னன்னா இந்த சமத்துவம் தான் வேணும். இதை நம்ம சமூக நீதின்னு சொல்கிறோம். இப்போ 3 பேருக்கு இருக்கப்பட்ட இந்த ஸ்டூல் இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன ஒரு மாற்றம் கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே முழுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தார்ல ஒருத்தர் மட்டும், அவரும் பார்க்குறாரு. அரைகுறையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் 2வது பையனும் பார்க்குறாரு. பார்க்கவே முடியாத 3வது தோழரும் பார்க்குறாரு. அப்போ எல்லாரும் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கிடைக்குது. அப்போ அந்த வாய்ப்பை உருவாக்குவது சமூக நீதி அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்போ எல்லாருக்கும் சமமான சமத்துவம்னு சொன்னால் கூட நடைமுறையில் இல்லை. அதனால் சமூக நீதி வேணும். இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ உங்களை ஹாட் டாப்பிக்கை ஒன்று சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நம்மளதில் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஒரு நாத்திக இயக்கம், கடவுள் மறுப்பு இயக்கம். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள்லாம் நாத்திகர்களா எனக்கு தெரியாது. இதில் சாமி கும்பிட்றவங்களும் வந்திருக்கலாம், வராமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே அப்படி சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த கோயிலில் உங்களுக்கான அனுமதி எந்த அளவுக்கு இருக்குது? எல்லாரும் போக முடியுதா? எல்லா நிலைக்கும் போக முடியுதா? அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாபிக், இந்த நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேலான இருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சி, அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அந்த
கோயிலில் வாய்ப்பு இல்லை பார்க்கறதுக்கு, எல்லாரோடையும் போய் நில்லுங்கன்ட்டார். அவருக்கு ஒரு எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் தரப்படலை அப்படிங்கிறது ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த நிலையை மாற்றணும். அதாவது சாமியே நீ கும்பிட்டா கூட அந்த சாமி கும்பிட்றதுக்கு உனக்கு ஒரு அளவுகோல், இன்னொருத்தவனுக்கு ஒரு அளவுகோல் இருக்கக்கூடாது. அப்போ அங்கேயும் சமூக நீதி. இதெல்லாம் தந்தை பெரியார் சொன்னார். நீ சாமி கும்பிட்றிய, அங்கே உனக்கு சமூக நீதி கிடைக்குதா? உன்னால் அங்கே போய் நீ கட்டின கோயிலில் உன்னால் அதுக்கு உண்டான அபிஷேகம் பண்ண முடியுதா, பூஜை பண்ண முடியுதா? அதை இன்னொருத்தவன் பண்ணுறான், நீ உன்னை வெளியில் நிற்க வைக்கிறானே. அப்போ இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த சமூக நீதி. இப்போ நம்ம சொல்கிற சமூக நீதி இதை நோக்கி போகுது. எல்லாருக்குமான சம வாய்ப்பு, சம உரிமை, அதுதான் சமூக நீதிங்கிறத மட்டும் நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். இல்லைன்னா லேசாக குழப்பம்தான் வரும். ஏன்னா கிளாஸில் நம்ம படிக்கும் போதே நானும் ஒன்றா தான் இருக்கேன், நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன், நீ குறைச்ச மார்க் வாங்கினா கூட உனக்கு இடம் கிடைக்குது, எல்லாத்துக்குமான கேள்வி. அதுக்கான பதில் எங்கே கிடைக்கும்னா அந்த சமூக நீதிங்கிற இதை எவ்வளவு தூரம் நம்ம ஆழமாக படிக்கிறோமோ அப்போ தான் கிடைக்கும். இப்போ சமத்துவமும் சமூக நீதிக்குமான ஒரு வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அதுதான் நம்ம எல்லாரையும் நிர்வகிக்குது. உங்களை, என்ன, அரசாங்கத்தை, நீதித்துறையை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகளையும் மக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா அரசியல் சட்ட அமைப்பு. ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? நமக்கு நாமே உருவாக்கப்பட்ட சட்டம். அது அந்த இதில் ஒரு முகப்புரையில் சொல்லுது, நம்ம எல்லாரும் என்னங்கிறப்ப அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, மூணுத்தையும் சொல்லுது. இதுதான் வலியுறுத்துது. அப்போ அதில் எதை முதன்மையாக சொல்லுதுன்னா சமூக நீதி தான் சொல்லுது. பொருளாதார நீதி, அரசியல் நீதி அடுத்ததாக சொல்லுது. ஏன்னா உலகம் முழுக்க பொருளாதார நீதி பற்றி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு இருக்கணும், அரசியல் வாய்ப்பு இருக்கணும். ஆனால் சமூக நீதிங்கிற பற்றி முதன்மையாக பேசுகிற ஒரு அரசியல் சட்டம் உலகத்தில் நம்ம இந்தியாவில் தான். காரணம் என்னென்னா இங்கே தான் சமூக அநீதி நடந்திருக்கு. இந்த மக்களுக்கான சமூக நீதி, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல, எல்லாருக்கும் நீதி கிடைக்கல. அப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறோம், ஜனநாயக அமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கான சட்டம் வரும்போது எல்லாருக்குமான சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக சமூக நீதியை முதன்மையாக வச்சு உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த நாட்டோட கட்டுப்படுத்தக்கூடிய சட்டத்தோடைய முகப்புரை. ஸோ இதை ஒட்டி தான் இந்த நாட்டில் சட்டம் இயற்ற வேண்டும். இதுக்கு மாறாக பண்ணால் அது சமூக அநீதியில் தான் போய் முடியுங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க. எந்த சட்டம் வந்தாலும் இந்த முதல்ல இருக்கக்கூடியதுக்கு அது பொருந்துதா? அப்படி பொருந்தலைன்னா அது நமக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்கணும், அது எந்த சட்டமாக இருந்தாலும். அப்போ இந்த அரசியல் சட்டம் இதை சொல்லுது. இப்போ இந்த அரசியல் சட்டம் சொல்லும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சமூக நீதியை முதன்மையாக சொன்னது. அப்போ இந்த சமூக அநீதியை சொன்னதுக்கு ஒரு சட்டம் இருந்திருக்கணும்ல, அதுதான் மனு சாஸ்திரம். இந்த மனு சாஸ்திரம் தான் இந்த சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்லி 1947 சுதந்திரம் அடைந்து 1950 குடியரசு என அறிவிக்கப்பட்டு சட்டம் வந்ததுக்கு முன்னாடி பல ராஜாக்கள்லாம் ஆண்டாங்க இந்தியாவை, பல மாநிலங்களில். அவங்களுக்கான ஒரு சட்டம் இதுதான் நடந்தது. இந்த மனு சாஸ்திரம் என்று பார்ப்பனர்கள் உருவாக்கிய இந்த சட்டத்தை தான் எல்லா அரசர்களும் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ நடைமுறைப்படுத்தும் போது என்ன விளைவு, அதனால் என்ன பாதிப்புன்னா அந்த இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, சூத்திரன் தொழில் அப்படின்னு சொல்லுது. சூத்திரனுக்கு இந்த 3 வருணத்தாருக்கும் பொறாமையின்றி பணி செய்வதை முக்கியமான தர்மமாக ஏற்படுத்தினார் பிரம்மா. அவர் தான் இதை உருவாக்குறாரு. அவர் மக்களை பிரிக்கிறாரு, பார்ப்பன, சத்திரிய, வைசிய, சூத்திரன் பிரிக்கிறாரு. கடைசியாக இருக்கக்கூடிய சூத்திரனுக்கு என்ன வேலைன்னா 3 பேருக்கு சேவகம் பண்ணணும். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை சூத்திரர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன வேலைன்னா அடிமை வேலைகளாக இருப்பதை ஒரு சட்டமாக்கி அதை எல்லா அரசர்களும்
பல நூறு ஆண்டுகள் பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இந்த நாட்டில் சமூக அநீதியை உருவாக்கினார்கள். அதனால தான் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே இங்கே எத்தனை பேர் இதில் பட்ட படிப்பு படிக்கிறவங்க? கிராஜுவேஷன், ஓகே, +2, 10th, ஸோ இந்த மாதிரி கேள்வி. ஸோ மற்ற எல்லாருமே இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, உங்கள் தாத்தா படித்தாரான்னு எல்லாராலையும் சொல்ல முடியல. தாத்தாவுக்கு முன்னாடி இருந்தார்ல, அவருக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பே இல்லை. காரணம் இதுதான். இதை மாற்றி இன்னைக்கு எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது தான் திராவிடர் இயக்கம். அதற்கு என்ன கோட்பாடுனா சமூக நீதி தான் கோட்பாடு. அந்த கோட்பாட்டை வச்சு தான் தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள். பல தலைவர்கள் அவரோடு இணைந்து போராடினார்கள். இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்குமா கல்வி கிடைப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அந்த இயக்கம் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நீங்களெல்லாம் இங்கே படித்து இந்த அளவுக்கு இங்கே இந்த வகுப்பறையில் உட்காந்துருக்கீங்க. அப்போ இந்த மனு சாஸ்திரம் என்று சொல்லி உருவாக்கி நம்ம எல்லாரையும் படிக்க விடாமல் பண்ண ஒரு சட்டம். இப்போது அந்த மனு சாஸ்திரம் நம்ம சொன்னப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 கதை தெரியும். எல்லாருக்கும் ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். எல்லாருக்கும் நிச்சயமாக உங்கள் புத்தகத்துலேயும் இருக்கும். அதை பற்றிய ஒரு செய்யுள்லாம் இருக்கும். அதில் இந்த ஏகலைவன், மகாபாரதத்தில் இந்த ஏகலைவன், தண்ணி வேணும், அவன் கட்டை விரலை எடுத்துட்டாங்க. எதுக்காக எடுத்தாருன்னா, அவர் தவம் இருக்கிறான். அப்போ அதான் வேலை, தவம் இருந்தான். உடனே ராமன்கிட்ட போயிட்டு, சாரி இது துரோணர் கதை மகாபாரதத்தில். இது ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கான். வில்வித்தை பண்ணி அவன் விற்பனராக இருக்கான், ரொம்ப திறமைசாலியாக இருக்கான். அதை பார்த்துட்டு அர்ஜுனனை விட நல்லபடியாக இவ்வளவு சிறப்பாக செய்கிறான்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியாருங்கிற அவர் தான் குரு அர்ஜுனனுக்கு. அவர் கேட்குறாரு, நீ உனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கிறப்ப, நான் உங்களை தான் மானசீகமாக வச்சு நானாக கற்றுக்கிட்டேன்னா அவர் கேட்குறா, அப்போ குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்னு சொல்லி கட்டவரில் பிடிங்கிறார். காரணம் என்னன்னா, இந்த ஏகலைவனுங்கிறவன் சூத்திரன். அதனால் அவனுக்கு அந்த வில்வித்தையை கற்பதற்கான தகுதி கிடையாது. அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் நீ உன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் சூத்திரன், அதனால் கற்றுக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இது மகாபாரதத்தில். இது ராமாயணத்தில் சம்பூகன்கிறவன் தவம் இருக்கிறான் காட்டில். உடனே ராமன் அப்போ ஆட்சி பண்ணுறாரு. அவர்கிட்ட பார்ப்பனர்கள் முறையிடுறாங்க, எங்கள் பையன் இறந்துட்டான், உன் நாட்டில் தர்மம் கெட்டு போச்சு அப்படிங்கிறான். அதுக்கு என்ன காரணம் கேட்குறப்ப, இந்த மாதிரி காட்டில் ஒருத்தவன் தன்னுடைய தகுதியை மீறி தவம் இருந்ததுனால எனக்கு என் பையன் இறந்துட்டான்னு சொன்னோன்னே ராமன் அவனுடைய தலையை வெட்டுகிறான். ஏன்னா நீ உன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் நீ இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கதையாக சொல்கிறானுங்க. அந்த கதைக்கான அடிப்படை காரணம் மனு சாஸ்திரம். அப்போ அது கதைன்னா கூட அதில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நீ பிறப்பின் அடிப்படையில் நீ கல்வி கற்கக்கூடாது. அப்போ வில்வித்தைங்கிறது அப்போ உள்ள கல்வி. அவன் தவம் மேற்கொண்டது சூத்திரனுக்கு மீறிய செயல். அதனால் தண்டனை என்னன்னா, அவனுடைய ஒருத்தவனுடைய தலை இன்னொருத்தவனுடைய கட்டை பெறும். இது புராண கதை. இது நடந்ததுங்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை. ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடந்ததுன்னு அந்த புராணத்தில் சொல்கிறான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மக்களை இந்த 4 முறையில் தான் பிரிக்கிறான் பிறப்பின் அடிப்படையில். பார்ப்பனன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் எல்லாரையும் அடுக்கு முறையில் வச்சுருக்கான். ஒருத்தவனுக்கு மேலே ஒருத்தவன். அதில் மேல் இடத்துல பார்ப்பனன் இருக்கிறாங்க, கடைசி இடத்துல சூத்திரன் இருக்கிறான். மனு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சூத்திரனுக்கு இந்த 3 பேருக்கும் வேலை செய்கிறது தான் அவனுடைய கடமை. அப்போ இது அந்த முறை.
இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க இந்த மாதிரி மனு சாஸ்திரம் சொன்னீங்க, 2 புராணங்களை பற்றி சொன்னீங்க, ஆனால் நடைமுறையில் இப்படி நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழ்நாட்டில், இதே மதுரையில், இத்தாலி நாட்டை சார்ந்த ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிற ஒரு பாதிரியார், அவர் சுற்றுப்பயணம் செய்து மதுரைக்கு வராரு. அப்போ பள்ளிக்கூடங்கள் நடக்குது, அங்கே பள்ளியில் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவர் போய் பார்க்குறாரு எப்படி நடக்குது, யார் படிக்கிறான்னு பார்த்தா ஏறத்தாழ 10,000 மாணவர்கள் அளவில் படிச்சுட்டு இருக்காங்கங்கிற ஒரு தகவலை சொல்கிறார். ஆனால் அந்த 10,000 மாணவர்களும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒருத்தவங்க கூட சூத்திரர்கள் கிடையாது. ஆக மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கூட, அப்பொழுது மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் காலத்தில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மற்றவங்க படிக்கலைங்கிறதுக்கு ஆதாரம் ராபர்ட் டி நொபிலி அனுப்பிய அந்த செய்தி குறிப்பு. அதை அந்த செய்தி குறிப்பு கரெக்டு. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரி, புனித சூசையப்பர் கல்லூரி, அதில் ஒரு உதவி பேராசிரியராக இருக்கிறார் சத்யநாத ஐயர். அவர் தன்னுடைய புத்தகத்தில், அவர் தன்னுடைய புத்தகத்தில் மதுரை ஆண்ட நாயக்கர்கள் பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதில் இந்த குறிப்பை சொல்கிறார். இந்த மாதிரி ராபர்ட் டி நொபிலி இந்த மாதிரி குறிப்பு அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய செய்தியா அது உண்மைதான். அப்பொழுது இருந்த அரசர்கள் மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் சூத்திரர்களுக்கு எந்த கல்வி முறையும் அளிக்கப்படவில்லை, பார்ப்பவர்கள் மட்டும்தான் கல்வி பெறலாம் என்கின்ற சட்டம் இருந்ததுன்னு அவர் அந்த குறிப்பில் எழுதுகிறார். ஸோ இதுதான் 400 வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு நிலைமை. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி வந்துடுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் முடிவு விழாலாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சுயமரியாதை இயக்கம் ஐயா தொடங்குறார். அதே காலகட்டத்தில் இன்னொரு இயக்கம், அதே சமூக நீதி இயக்கம் இயங்குது. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சில தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்குறாங்க. ஆனால் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா அந்த பேர் நடைமுறையில் அவ்வளவா மக்கள்கிட்ட நிற்கலை. ஆனால் அவங்க ஒரு பேர் வச்சாங்க, அது இன்னமும் நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நீதி கட்சின்னு சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன்னா அந்த இயக்கம் ஒரு ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் ஒரு பத்திரிகையை தொடங்குனுச்சு. அது மக்கள்கிட்ட பிரபலமாகி நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லி நீதி கட்சி, இன்னளவுக்கு எல்லாருமே அதுதான் பயன்படுத்துகிறோம். அந்த நீதி கட்சியை அவர்கள் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி தொடங்குறாங்க. நவம்பர் 20. இந்த 3 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள். முதல்ல இருக்கிறவர் சர் பிட்டி தியாகராயர், 2வது டாக்டர் டிஎம் நாயர், 3வது டாக்டர் நடேசனார். இவங்கெல்லாம் முதன்மையான தலைவர்கள். மற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கல்வியே இல்லாமல் இருக்கிறாங்களே, அதுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அது நவம்பர் 16. இந்த இயக்கம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடி என்னன்னா, இந்த சர் அலெக்சாண்டர் கார்டியூ தான். அவர் கவர்னரோட நிர்வாக கவுன்சில், அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது, அதில் நிர்வாக கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் பார்க்குறாரு எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க, அப்போ மற்ற மக்களுக்கும் வாய்ப்பு தரணும்னு அவர் தான் ஒரு அறிக்கையை கொடுக்குறார். அதில் சொல்கிறார் யாரெல்லாம் எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, பார்ப்பனர்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க, மற்றவங்களாம் எவ்வளோண்டு குறைவாக இருக்கிறாங்களே அப்படின்லாம் தகவல் கொடுக்குறார். இந்த இவருடைய அறிக்கையை பயன்படுத்தி தான், அடிப்படையாக வச்சு தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1916. அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு அவர்கள் ஒரு பார்ப்பனர் அல்லாதார அறிக்கைன்னு வெளியிட்டு, அதுக்கப்புறம் 1920 ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்தோடனே
தொடர்ச்சியாக சமூக நீதி தொடர்பான பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் அந்த நீதி கட்சி ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் முத்தையா அவர்கள். அவர் தன்னுடைய துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றார். வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பிரிவு மக்களுக்கு மற்றும் பார்ப்பனர்களுக்கும் சேர்த்து எல்லா மக்களுக்கும் 100% இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வர்றார். 1921 கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் 1928 தான் முத்தையா அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுது. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்த முதல் இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. 100% இடஒதுக்கீடு எல்லாருக்கும். பார்ப்பனர் அல்லாதார், இந்து பிற்படுத்தப்பட்டோர், பார்ப்பனர்கள், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், தாழ்த்தப்பட்டோர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு 100க்கு 100. இந்தியாவிலேயே 100% இடஒதுக்கீடு அளித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீதி கட்சி ஆட்சியில் தான். அது சுதந்திரத்துக்கு அப்புறம் அதில் பெரிய பிரச்சனை வந்து இப்போ 69 தான் இருக்குது. ஆனால் நீதி கட்சி காலத்தில் 100க்கு 100 இருந்தது இடஒதுக்கீடு. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், 1925 தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறார். ஆனால் 1919 காங்கிரஸ் கட்சியில் சேர்றார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தோடனே சமூக நீதிக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். இடஒதுக்கீடு அளிக்கணும், காங்கிரஸ் அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை தோக்கடிக்குது. ஏன்னா பார்ப்பனர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. 19, 20, 21, 22, 23, 24 வரைக்கும் 1925 காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் அவர் தீர்மானத்தை தோக்கடித்தோடனே இனியும் காங்கிரஸில் இருந்தால் ஒன்றும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு அதை தொடங்கி, அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு திராவிடர் இயக்கமாக, திராவிடர் கழகமாக இருந்து நம்மை அரணாக இருந்து காப்பாற்றி கொண்டு வரும். அப்பா ஐயா அவர்கள் இந்த மாதிரி 1925 வெளில வந்து தொடங்குறார். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த அரசியல் சட்டத்தோடைய முகப்புரை பிரியாம்பிளை பற்றி சொன்னேன். முகப்புல என்ன சொல், இப்போ அரசியல் சட்டத்தில் இந்த சமூக நீதிக்காக சில பிரிவுகள் இருக்குது. அதில் முக்கியமான 2 பிரிவு. இந்த 15(4) அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இன்னொன்று 16(4) அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இந்த 15(4)ங்கிற பிரிவின் அடிப்படையில் தான் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, கல்வியில் இடஒதுக்கீடு. இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி காலேஜுக்கு போயிருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, அங்கெல்லாம் இடஒதுக்கீடு முறை அரசாங்க பள்ளிகளில் நடக்குதுன்னா அதுக்கு அரசியல் சட்டத்தினுடைய இந்த 15(4)ங்கிற பிரிவு தான் உதவியாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டங்கள்லாம் வருது. இன்னொன்று, நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க, அரசாங்க வேலைக்கு, பேங்க்குக்கு போகிறீங்க, அரசு துறைக்கு போகிறீங்க, பல அரசு நிறுவனங்களுக்கு போகிறீங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் பண்ணுதுன்னா இந்த 16(4) இந்த பக்கம் இருக்கிற பிரிவு. இந்த அரசியல் சட்டத்தில் இந்த 2 பிரிவும் தான் கல்வி, வேலை வாய்ப்பு 2க்குமான பிரிவு. இது ரொம்ப முக்கியம். சமூக நீதி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அந்த 2 பிரிவும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அதோட தமிழாக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா கல்வியில் இடஒதுக்கீடு 15(4), 16(4)ங்கிறது வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. அது மத்திய அரசு அலுவலகங்கள், மாநில அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பேங்க்கு, இன்சூரன்ஸு, இப்படி எல்ஐசி, ரயில்வே, இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வேலையில் கொடுக்கணுன்னா 16(4). கல்வி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடுல அரசு பள்ளிகள், அரசு கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் 15(4). ஐஐடி இதெல்லாம் 15(4). இப்போது உங்களுக்கு 2 பிரிவு சொன்னேன். ஒன்று 15(4), இன்னொன்று 16(4). இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, இந்த 16(4) வேலை வாய்ப்பை பற்றி சொன்னேன் இல்லையா, அது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய போதே அந்த பிரிவு வந்துருச்சு. அரசியல் சட்டத்தை யார் அந்த உருவாக்கின குழுவோட தலைவர் யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்.
அம்பேத்கர் தான் அதுக்கு அந்த வரைவு குழுவுக்கு தலைவராக இருந்து அவருக்கு கீழே ஒரு 5 உறுப்பினர்கள் இருந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கும் பொழுது வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுங்கிற பிரிவு 16 நாளில் உருவாக்கிட்டார். ஆனால் கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கு பற்றி பிரிவு அப்போ இல்லை. ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு அதெல்லாம் தெரியாமல் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் மாதிரி படித்த அறிஞர்கள் இந்தியாவில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு படித்தவர். அவருக்கு தெரியுமில்ல எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் அவர் அதை செய்ய விடாத அளவிற்கு அந்த வரைவுக்குள்ளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சுற்று சூழல்களும் சரி முழுவதும் பார்ப்பன மயமாக இருந்ததுனால அவரால் அதெல்லாம் செய்ய விடாமல் அவரை கையை பிடிச்சி இழுத்து வச்சுருக்காங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணணுமேனு சொல்லி 16 நாளாவது கொண்டு வந்துடுவோன்னு சொன்னார். அப்போ 15 நாள்னு ஒரு பிரிவு வந்தது. அது எப்படி வந்தது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதில். அப்போ அடுத்தது பண்ணு. இந்த வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அது ஒரு பைப்பில் வர தண்ணி மாதிரி. எப்படின்னா நம்ம படித்து முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளால் வேலைக்கே போக முடியும். அப்போது அந்த அந்த இதுக்கு உண்டான அந்த சோர்ஸ், ஸ்ட்ரென்த், எனர்ஜி அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா அதுக்கு சப்ளை பண்ணுற ஒரு வாட்டர் டேங்க் இருக்கணும். அதுதான் கல்வி. நீங்கள் கல்வியை முடித்தா தானே வேலைக்கே போக முடியும், அந்த உரிய வேலைக்கு. அப்போ இது பெரிய சோர்ஸ். இந்த வாட்டர் டேங்க் வச்சு தான் நீங்கள் பைப்பையும் கொண்டு போக முடியும். அப்போ கல்வி இல்லாமல் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த பைப்புக்கு வாட்டர் டேங்க் வழியாக தண்ணி வர்றதுக்கு பாடுபட்ட தலைவர். அதுக்கு யார் காரணம்னா, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு சொன்னேன். நீதி கட்சி காலத்தில் 100% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. பார்ப்பனர் அல்லாத எல்லாரும் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது 1928 நடைமுறைக்கு வருது. சுதந்திரம் அரசியல் சட்டம் வந்துருச்சு 1950. உடனே பார்ப்பனர்கள் போய் வழக்கு போடுறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது, 100க்கு 100 இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சென்னை நீதிமன்றத்தில் பார்ப்பனர்கள் வழக்கு போட்டு, உடனே நீதிமன்றம் அப்போ யார் ஜட்ஜாக இருந்திருப்பாங்க, எல்லாம் தான். உடனே தடை கொடுத்தான். உடனே அப்போ இருந்த மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றமும் தடை விதிக்குது. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்குறார். அவர் ஏற்கனவே சொன்னார், இந்த 100% கூட இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அதுலேயே கையை வச்சோன்னே அவர் சமூக நீதிக்குன்னே தொடர்ந்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்க தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். அவருக்கு துணையாக எல்லாருமே வந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே தந்தை பெரியாரோட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஏறத்தாழ ஓராண்டு காலம் அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் நடக்கிற காலத்தில் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்போ சட்ட அமைச்சராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர். அப்போ இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இவ்வளோ வேகமாக நடந்தோன்னே அவங்க கவனத்துக்கு போயிட்டு இதை நிறுத்தணும்னா நம்ம ஏதாவது செஞ்சால் தான் நிற்கும், இல்லைன்னா தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை தொடங்கி அவ்வளவு எளிதாக எந்த விதமான தீர்வும் இல்லாமல் நிறுத்த மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு செய்தி. அதனால் அவங்க ஒரு தீர்வு கொண்டோன்னே அரசியலமைப்பு சட்டத்தை முதல் முறையாக திருத்துறாங்க. திருத்தி என்ன பண்ணுறாங்க, 15 நாளுங்கிற பிரிவை உருவாக்குறாங்க. அப்போ கல்வியில் இடஒதுக்கீடு வருது. ஏற்கனவே 16 நாள் இருக்குது, 15 நாளை உருவாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இருந்தது, ஆனால் கல்வியில் இல்லை. அப்போ அந்த தமிழ்நாட்டில் இருந்த இந்த 100% வகுப்பு வாரி உரிமை, அதுக்கு பேர் வகுப்பு வாரி உரிமைன்னு சொன்னோம். அதுக்கு தடை அதற்கு எதிர்த்து தந்தை பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தோட விளைவு அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்பட்டு கல்வியில் இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்போ கல்வியில் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு இங்கே யார் காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதான் இதில் 2 தலைவர்கள் இந்தியாவில் நமக்கு முக்கியமான தலைவர்கள் நம்பப்படும். ஒருத்தவர் தந்தை பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒருத்தர் கல்வியில் நமக்கு இடஒதுக்கீடு போராடி வாங்கியிருக்காரு, இன்னொரு தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்திலே வேலை வாய்ப்பில் கொடுத்துருக்கார்.
அப்போ இந்த ரெண்டு தான் நமக்கு முக்கியம், கல்வி வேலைவாய்ப்பு, இது ரெண்டும் முக்கியம். இந்த ரெண்டு தலைவரோட இது அதில் தந்தை பெரியாரோடைய கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அந்த போராட்டம் நடத்தி பண்ணலைன்னா கல்விக்கான உரிமைங்கிறது பின்னாடி ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் 1951 ஜூன்லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்காது. அப்போ எவ்வளோ பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் தள்ளி போயிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நம்ம மாணவர்கள் மறக்கக்கூடாது. அப்போ இதான் நான் சொல்ல வரேன், இந்த 15 நாள் கல்விக்கான உரிமைங்கிறது தந்தை பெரியாராளுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ இருக்குது? 69% இருக்குது. இப்போ நம்ம 100 வச்சுருந்தோம், அதை இழந்துட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 69க்கு வந்திருக்கோம். 69ஐயும் நம்ம நிலைநிறுத்தியிருக்கோம். எப்படி? பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட 2 பேருக்கு சேர்த்து 50 விழுக்காடு, 30-20. பட்டியல மக்களுக்கு 18, பழங்குடி மக்களுக்கு 1, 69. இந்த 69ம் வெறும் அரசாணையாக இல்லை, சட்டமாக இருக்குது. அதாவது சட்டத்துக்கும் ஆணைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஒரு கவர்மெண்ட் ஆக்ட், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆணைங்கிறது எப்படி வேணாலும் நாளைக்கு கோர்ட்டால் தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் ஆக்டுங்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக தடை பண்ணிட முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் தான், இந்தியாவிலே இன்னைய வரைக்கும் எந்த மாநிலமும் சட்டம் உருவாக்கலை, எல்லாம் ஆணை தான். இப்போ தான் பீகாரில் சட்டம் இயற்றி அது பெண்டிங்கில் நிற்குது. இதில் தெலுங்கானாவில் சட்டம் இயற்றி ஒப்புதலுக்காக உட்காந்துருக்கு. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. இது எப்போலேருந்து வந்திருக்கு? 1994லேருந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. அதற்கு காரணம் நம்முடைய தமிழர் தலைவர்களுடைய அறிவார்ந்த செயல்பாடுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சட்டத்துக்கு இந்த 69%க்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் வந்தப்போ அதற்கான ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முன்னெடுத்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு சட்டமாக கொண்டு வந்தார். அப்புறம் 9வது அட்டவணையில் சேர்க்கணும்னு சொல்லி ஆசிரியர்களுடைய முயற்சியில் அது ஒன்றிய அரசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை நரசிம்மராவுங்கிற பார்ப்பனர் பிரதமராக இருந்தார். அவர் காலத்தில் நாடாளுமன்றத்தில் 9வது அட்டவணையில் சேர்த்து அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மான்ற பார்ப்பனர் அவர் கையெழுத்து போட்டார். ஆக இடஒதுக்கீடு வரலாற்றில் ஒரு தமிழர் தலைவர் நம்முடைய ஆசிரியர்களுடைய முயற்சினால் ஒரு சட்டம் ஆகுது. எப்படின்னா முதலமைச்சர் பார்ப்பனர், பிரதமர் பார்ப்பனர், குடியரசுத் தலைவரும் பார்ப்பனர். ஆனால் 3 பார்ப்பனர் வச்சு சமூக நீதிக்கான ஒரு சட்டத்தை இயற்றிய பெருமை நம்முடைய இயக்கத்துக்கு உண்டு, ஆசிரியர்களுக்கு உண்டு. அதை மறந்துடக்கூடாது. இப்போ இதான் நான் சொல்ல வந்த சப்ஜெக்டு. ஏன்னா அவர் ஏற்கனவே பெரியார் லைனோடு நிறுத்திக்கணுன்ட்டார். ஏன்னா அதை யாராவது அடுத்தது கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னப்பா டைம் இருக்கா? முடிச்சிருந்துமா? எவ்வளோ டைம்? 5 மினிட்ஸ் தான் வருங்க. முடியுதா? 7 நிமிஷமா? மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இப்போ இது நான் சொன்னது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனிப்பாறையின் நுனின்னு சொல்லுவாங்கள்ல, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், சும்மா லேசாக தொட்டிருக்கேன். இந்த விஷயங்களை நீங்கள் நிறைய இதில் செய்திகள் இருக்குங்க. இந்த வரலாறு நம்ம 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு செஞ்ச சமூக நீதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 நாள் முழுவதுமாக அதை பற்றியே பேசினாலே போதும், அவ்வளோ இருக்குது செய்திகள். இன்னும் யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே நம்ம சில புத்தகங்கள்லாம் இருக்குது. வாய்ப்புள்ள தோழர்கள் முடிஞ்சால் வாங்குங்க. ஓரளவு உங்களால் அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா படிச்சுங்க, அவசியம் படிங்க. அவ்வளவு செஞ்சுருக்கோம் இங்கே திராவிட இயக்கம். இப்போ கூட பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தான் காலையில் படிக்கிறதுக்கு வீட்டிலேருந்து அனுப்போம், அதுக்கு சிரமம் போடுவாங்கன்னு சொல்லி காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இலவச கட்டணமில்லா பேருந்து, பெண்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸு, நோட் புக்கு, ஷூ, இப்படி இவ்வளவு தர்றது வேறு எந்த மாநிலத்தில் கிடையாது, இங்கே மட்டும்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி படிக்க வைக்க முடியும், அரசாங்கத்துடைய சப்போர்ட். அதுக்கு காரணம் சமூக நீதி தான்.
ஆனால் வெறும் சமூக நீதிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வலு சேர்த்தது ஒரு இயக்கம். அதுதான் நம்ம திராவிட கழகம். திராவிடர் இயக்கம்னு நம்ம சொல்கிறோம். திராவிட கழகங்கிறத நேரடியாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த இயக்கம் மட்டும் இவ்வளோ தூரம் உழைக்கலைன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்காது. இப்போ மற்ற ஸ்டேட்லேயும் இடஒதுக்கீடு கொடுக்குறான். இப்போ தெலுங்கானாவில் கொடுக்குறான். இப்போ அங்கே பீகாரில் கொடுக்குறாங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸில் கொடுக்குறான். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பார்வை இல்லை, விசாலமான பார்வை இன்னும் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் கொடுக்குறா, நம்மளும் கொடுப்போம், அது தாண்டி எப்படி போகிறது. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை ஏற்றிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம இங்கே நம்ம நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தோட நகல் தான் வாங்கி இதை பார்த்து நம்மளும் செய்வோன்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கணும்னா இந்த சமூக நீதியால் தான் நம்ம முன்னோடியாக இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது எல்லா நிலையிலையும் நம்ம முன்னோடியாக இருக்கோம்னா இந்த சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி பண்ணதுனால தான். இல்லைன்னா வெறுமே ஒரு அரசாங்கம் நடந்துருந்ததுன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தது. ராஜகோபாலாச்சாரி இங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, பக்தவச்சலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, இடையில காமராஜர் பண்ணார், அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுக்கப்புறம் கலைஞர் இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இவங்க காலத்தில் மாற்றம். ராஜகோபாலாச்சாரி காலத்துலேயும் பக்தவச்சல காலத்துலையும் எப்படி இருந்தது. ஸோ நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேறுபாடுகள் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் மாணவர்கள் இன்றைக்கி ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 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 செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம். இந்தியாவிலே முதல்ல நீட் தேர்வு எதிர்த்தது நம்ம தலைவர் தான். ஆசிரியர் தான் முதல்ல அறிக்கை விட்டார், அது வந்து கேடானது. அப்போ எல்லோரும் ஜல்லிக்கட்டில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆசிரியர் விடுறாரு, நீட்டுங்கிறது அதை விட ஆபத்தான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தலைவர்கள்லாம் புரிஞ்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் மற்ற ஸ்டேட்டில் லேசாக தெரியுது, அங்கே ஃப்ராட்லாம் நடக்குது நீட்டில். ஆனால் ஏன் நம்ம நீட்டை எதுக்குறோன்னா நம்ம மாணவர்கள்லாம் தேர்வு எழுதுறதுக்கு உண்டான அந்த அறிவு திறமை இல்லைங்கிறதுக்காக இல்லை. நீங்களாம் எல்லா தேர்வும் எழுதிடுவீங்க, ஆனால் அது நோக்கம் இல்லை. அது கொண்டு வந்தது எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மருத்துவராக ஆகக்கூடாது, வசதி படைத்தவன் உயர் ஜாதியில் மட்டும்தான் மருத்துவர் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வரான். இதனால் பாதிப்பு எங்கே போய் நிற்கும்னா, இப்போ நீங்கள் இந்த குற்றாலம் இருக்குது, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வந்து அரசாங்கம் நடத்துகிற பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. உள்ளூரில் மக்களுக்கான ஒரு அவசர சிகிச்சைக்கு உதவும், ஒரு மருத்துவ பேருன்னா பார்க்குறாங்க, ஒரு பிரசவம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த அந்த ஹெல்த் சென்டர் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் யாருன்னு போய் பாருங்கள் அவசியம். நீங்கள் உங்கள் ஊரில் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தால் அந்த மருத்துவர் யாருன்னு பாரு. அவர் ஒன்று பிற்படுத்தப்பட்டவராக இருப்பார் அல்லது பட்டியலத்தை சார்ந்தவராக இருப்பார். ஒரு பார்ப்பனர் கூட இந்த டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களாம் கிராமத்துக்கே வர முடியாதுங்கிறாங்க, நாங்கள் நகரத்தில் தான் இருப்போங்கிறாங்க. அப்போ இந்த நீட்டு யாருக்கு கொண்டு வருது? பணக்காரர்கள், பார்ப்பனர்கள். அப்போ அவன் படிச்சுட்டு டாக்டராக எங்கே போவான்? சிட்டியில் தான் இருப்பான். அப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வரமாட்டேம்மா. அப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு டாக்டர் இல்லாமல் என்ன பண்ணும் அரசாங்கம்? டாக்டர் கிடைக்கலன்னு சொல்லி தனியாருக்கு கொடுக்கும். தனியார் கொடுத்தா இப்போ நடக்கக்கூடிய இலவசம் நின்று போயிடும், கட்டணம் தான் வரும். புரியுதுங்களா எங்கே போய் நிற்குதுன்னு? ஸோ ஸ்கீம் வந்து ப்ரைவேட்டை நோக்கி கொண்டு போகிறான். நீட்டுங்கிறது உங்களை தேர்வுக்காக இல்லை, அவன் கொண்டு போகிறது இவர்கள்லாம் வரக்கூடாது, வந்தால் அது க்ளோஸ் ஆகிடும், தானாக ப்ரைவேட்டு கொடுத்துடலாம். இதுதான் நோக்கம். இதுக்கு தான் நம்ம எதுக்குற ஒழிய நீங்கள்லாம் தேர்வு எழுத மாட்டீங்கிறதுக்காக எடுக்கலை. அதனால் என்ன, இப்போ நம்ம நடைமுறையில் தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி தொடங்கி இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கணும்னா, உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO உங்களுக்கு தெரியும், அது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொல்லுது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தால் அந்த நாட்டில் வந்து மருத்துவம் சுகாதார முறை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ கல்லூரி துவங்கியிருக்கோம், மருத்துவக் கல்லூரி, இவ்வளோ தூரம் நம்ம ஒரு இடஒதுக்கீடெலாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டோட நிலைமை என்னென்னா 250 பேருக்கு ஒரு டாக்டர். அப்போ உலக சுகாதாரம்னா 1000 பேருக்கு ஒன்று இருந்தாலே போதுங்குது. நம்ம 250 பேருக்கு ஒரு டாக்டர்னு கொண்டு வந்திருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் 4000 பேருக்கு ஒரு டாக்டர். இந்த 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்குது அமெரிக்காவில் கூட கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது. நம்ம வந்து யாரோட இருக்கோம்னா நார்வே போன்ற ஒரு நாடுகள். நார்வேங்கிறது தான் உலகத்தில் டாப் கண்ட்ரி, அமெரிக்கா கிடையாது. நார்வே தான் உலகத்தில்
எல்லா பேராமீட்டர்லையும் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. படிப்பு, சுகாதாரம், தூய்மை எல்லாத்துலையும் நம்பர் 1. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னா இதை சீரழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. இதை காப்பாற்றுவது தான் திராவிடர் இயக்கம். அதுக்கு அடிப்படை சமூக நீதி. அதை இந்த இயக்கம் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து தந்தை பெரியாருடைய சிந்தனையில் நடத்திக்கிட்டு வருது. அப்படிங்கிறத மாணவர்களாகிய நீங்கள் மறந்துடக்கூடாது. சமூக நீதி மட்டும்தான் நமக்கான உரிமை, சொத்து. நன்றி.